அமெரிக்கா தான் சாமுவேல் ஸ்பென்சர் பிறந்து வளர்ந்த நாடு. 1700களில் வாழ்ந்த சாமுவேல் தன்னோட வாழ்க்கைய ஒரு அமெரிக்க ராணுவ வீரரா ஆரம்பிச்சு, அங்கிருந்து வழக்கறிஞர், நீதிபதினு பெரிய பதவிகள்ல உட்கார்ந்து அமெரிக்காவோட முக்கியமான புள்ளியா மாறி இருந்தாரு. இவரோட மரணத்துக்கும் நாம முன்னாடி பார்த்த கிரேக்க நாட்டு நாடக ஆசிரியர் எஸ்கியூலஸ் மரணத்துக்கும் சின்ன தொடர்பும் இருக்கு. 2 பேருமே பறவைகளால தான் இறந்து போயிருக்காங்க. 59 வயசுல இருந்த சாமுவேல் ஸ்பென்சர் அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாததால நீதிமன்றங்களுக்கு போகாம வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸ்பென்சர் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே இருந்த போர்டிகோக்கு கீழே தன்னோட நாற்காலியில உட்கார்ந்தபடியே தூங்கி விழுந்திருக்காரு. அவரு அப்போ சிவப்பு நிற தொப்பி ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த சிவப்பு தொப்பி தான் அவரோட முடிவுக்கு காரணமாச்சு. இப்படி உட்கார்ந்துகிட்டே தூங்கி விடுற சாமி இல்ல, தூரத்துல இருந்து ஒரு டர்க்கி பறவை பாக்குது. சிவப்பு தொப்பிக்கும் அவரோட தலைமையிலே கீழே போயிட்டு வர அசைவுக்கும் ஸ்பென்சரை தன்னோட போட்டி போடுற மற்றொரு ஆம்பளை டர்க்கின்னு நினைச்சுக்கிட்டு வேகமாக வந்து தாக்கியிருக்கு. அந்த தாக்குதல்ல நிலை குலைஞ்சு போன ஸ்பென்சர் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கீறல்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச காலத்திலேயே அந்த கீறல்கள் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி அவரோட கதையை முடிச்சிருக்கு. அன்னைக்கு மட்டும் அவரு சிவப்பு நிற தொப்பி போடாம இருந்திருந்தா அந்த டர்க்கி அவரை தாக்கியிருக்காது. தொப்பி போட்டுக்கிட்டு தூங்குனது ஒரு குத்தமா?